வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தலைப்புச் செய்திகள். வழக்கமான உற்சாகத்துடன் புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டம். பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் பாரடைஸ் பீச்சுக்கு செல்ல அனுமதி மறுப்பு. ஆத்திரம் அடைந்த பயணிகள் பேனர்களை கிழித்து ரகளை. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை. 3 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம். காலதாமதமாக பால் வழங்கப்படுவதால் பொதுமக்களுக்கு பால் விநியோகம் நிறுத்தம். முகவர்கள் பாண்லே தலைமை அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம். இனி விரிவான செய்திகள். 2023ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி கடந்த ஒரு வாரமாக புதுச்சேரி திருவிழா கோலம் பூண்டிருந்தது. நகர வீதி முழுவதும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி கடற்கரைக்கு செல்லும் சாலைகள் மூடப்பட்டு 7 நுழைவு வாயில் வழியாக தீவிர பரிசோதனைக்கு பிறகு கடற்கரை சாலைக்கு அனுமதிக்கப்பட்டனர். புத்தாண்டையொட்டி கடற்கரை சாலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இசை நிகழ்ச்சி, வான வேடிக்கை மற்றும் 1000 விளக்குகள் வானில் விடும் நிகழ்ச்சி நடந்தது. இதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டு பிறந்ததையொட்டி அனைவரும் ஹாப்பி நியூ இயர் என கோஷம் முழங்க வாழ்த்து கூறினர். நட்சத்திர விடுதிகள் முதல் சாதாரண ஹோட்டல்கள் வரை பல இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா, கப்சாலயம், ஜென்மராகினி, நெல்லித்தோப்பு உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. இரவு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்து திரும்பிய கூட்டத்தால் நகர வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி புதுச்சேரி முழுவதும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பாரடைஸ் பீச்சுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணிகள் பேனர்களை கிழித்து ரகளையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த நோனாங்குப்பத்தில் பாரடைஸ் பீச் உள்ளது. இந்த பீச்சிற்கு நோனாங்குப்பம் படகு குழாமிலிருந்து படகு மூலமே செல்ல முடியும். இந்த நிலையில் பாரடைஸ் பீச்சில் நள்ளிரவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதற்காக 5000 பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதற்காக ஆன்லைன் மூலம் ஏராளமானோர் பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் இரவு 11 மணி அளவில் முன்பதிவு செய்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பாரடைஸ் பீச்சுக்கு செல்வதற்காக நோனாங்குப்பம் படகு குழாமில் குவிந்தனர். ஆனால் 1500 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. மீதமுள்ளவர்கள் இதுகுறித்து படகு குழாம் ஊழியர்களிடம் முறையிட்டுள்ள நிலையில் அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணிகள் அங்கு வைத்திருந்த பேனர்களை கிழித்து எறிந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு காவல்துறையினர் வந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 3 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 2023 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையொட்டி ஸ்ரீ மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அதிகாலை முதலே அனுமதிக்கப்பட்டார்கள். கூட்ட நெரிசலை தடுப்பதற்காக தடுப்பு கட்டைகள் அமைத்து வரிசையாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். இதனால் காலை முதலே புதுச்சேரி மற்றும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் மணக்குள விநாயகர் கோவில் சார்பில் பிரசாதமும் வழங்கப்பட்டது. மணக்குள விநாயகரை வழிபட பக்தர்கள் குவிந்ததால் புதுச்சேரி நகர பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ஏராளமான மாடலிங் ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ரேம்ப் வாக் நடத்தினர். இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர்.
உலகம் முழுவதும் புத்தாண்டு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொதுவாகவே விடுமுறை தினங்களில் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுப்பது நிகழும். அந்த வகையில் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையிலும் இந்தியா முழுவதுமாக இருந்து ஃபேஷன் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் தவளக்குப்பம் சான்னீஸ் தனியார் அமைப்பின் சார்பில் தவளக்குப்பம் கடற்கரையில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் கலந்து கொண்டு உடை அணிந்தும் ரேம்ப் வாக் செய்தும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியை கண்டு ரசித்ததோடு தங்களின் செல்போனில் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் புத்தாண்டையொட்டி மதுப்பிரியர்கள் சுற்றுலா பயணிகள் நடனத்தை ஆடி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். He's one among few designers in India who specialize feather wings and hand-worked sequin costumes. He has also designed costumes. காலதாமதமாக பால் வழங்கப்படுவதால் பொதுமக்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்திய முகவர்கள் பாண்லே தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பாண்லே பால் நிறுவனம் மூலம் தினமும் 1,05,000 லிட்டர் பால் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் பாண்லே பாலை 140 முகவர்கள் விநியோகித்து வருகின்றனர். கடந்த 3 மாதங்களாக வெளிமாநிலங்களில் வாங்கப்படும் பாலுக்கு முறையாக பணம் செலுத்தவில்லை என்பதால் பால் கொள்முதல் திடீரென நிறுத்தப்படுகிறது. இதையடுத்து முகவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த நேரத்தில் பால் விநியோகம் செய்யாத நிர்வாக சீர்கேட்டை தீர்க்க வலியுறுத்தி குருமம்பேட்டை பகுதியில் உள்ள ஐயங்குட்டிப்பாளையம் பாண்லே தலைமை அலுவலகத்தை AITUC பால் முகவர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். AITUC மாநில செயலர் சேது செல்வம் தலைமை வகித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி போத்தீஸில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக குழந்தைகளுக்கான போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி போத்தீஸில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக குழந்தைகளுக்கான போட்டி நடைபெற்றது. வாடிக்கையாளர்களை என்றும் மகிழ்விக்கும் புதுச்சேரி போத்தீஸ் தொடர்ந்து 4வது முறையாக வருடந்தோறும் ஜனவரி 1ஆம் தேதி குழந்தைகளுக்கான போட்டி நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளது. குழந்தைகளின் கற்பனை திறன், போட்டி மனப்பான்மையை ஊக்குவிக்கும் விதமாக சதுரங்கம், கேரம் மற்றும் ஓவிய போட்டியை மனிதவள மேலாளர் மகேஷ் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். இதில் 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காலை முதலே போத்தீஸ் வளாகத்தில் ஆர்வமுடன் போட்டிகளில் பங்கேற்றனர். போத்தீஸ் வளாகமே குழந்தைகளால் நிரம்பியிருந்தது. அவர்கள் கைகளால் தீட்டிய ஓவியங்கள் அனைவரும் ரசிக்கும் வண்ணமாயிருந்தது. போட்டியின் முடிவில் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்புகள் இன்னும் சில வாரங்களில் நடைபெறும் என போத்தீஸ் பொது மேலாளர் அருண்மொழி தெரிவித்தார். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்து மதுபோதையில் சென்று 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளிடம் அபராதம் விதித்த தமிழக போலீசார் அவர்களிடமிருந்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்துள்ள நிலையில் புதுச்சேரியை ஒட்டியுள்ள ஆரோவில் கோட்டக்குப்பம், தந்துராயன்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விடுதிகளில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி கடற்கரை மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து மீண்டும் விடுதிக்கு திரும்பிய நிலையில் புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு சென்ற 2 சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் காரில் சென்ற சுற்றுலா பயணிகள் மதுபோதையில் இருந்ததால் சம்பவ இடத்திலேயே அவர்களுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் சில வாகனங்களை காவல்துறை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாடிய பின்னர் தமிழக போலீசார் சுற்றுலா பயணிகளிடம் அபராதம் விதித்தது அவர்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியது. ராகுல் காந்தி பயணத்தின் வடகிழக்கு மாநிலங்களின் பொறுப்பாளராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். தேசத்தை ஒருங்கிணைப்போம் என்ற முழக்கத்துடன் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். முதல் கட்டமாக கன்னியாகுமரியில் தொடங்கி புதுதில்லியில் முடித்த அவர் 2ஆம் கட்டமாக வடகிழக்கு மாநிலங்களில் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். வடகிழக்கு மாநில நடைப்பயண நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பாளராக புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை காங்கிரஸ் கட்சி நியமித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உத்தரவின் பேரில் பொதுச் செயலாளர் வேணுகோபால் இதனை தெரிவித்துள்ளதாக புதுவை காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. ஆரோவில் அருகே சாலையை கடந்த முதியவர் வேன் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.
விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலை அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தை சேர்ந்தவர் தனசேகர். 55 வயதான இவர் தனது இருசக்கர வாகனத்தில் வானூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு திருச்சிற்றம்பலம் இடையஞ்சாவடி சாலையில் சென்று கொண்டிருந்த போது திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் போது திடீரென வேன் குறுக்கே வந்ததால் தனசேகர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது பலமாக மோதியது. இதில் தனசேகர் தூக்கி வீசப்பட்டார். உடனே அருகில் இருந்தவர்கள் போலீசாருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்தனர். ஆனால் 1 மணி நேரமாக உயிருக்கு போராடிய தனசேகரன் விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்தார். ஆம்புலன்ஸ் சரியான நேரத்தில் வராததால் தனசேகர் உயிரிழந்தார் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். என்றும் உன்னதமாய் சுத்தமான சைவ உணவகத்திற்கு ஜியோ வெஜ், மிஷன் ஸ்ட்ரீட், புதுச்சேரி. புதுவை தங்க மாளிகையின் மற்றும் ஒரு புதிய படைப்பு PR தங்க மாளிகை, கொசக்கடை வீதி, பாண்டிச்சேரி. Pretty collections, fantastic memories, சந்தோஷ தீபாவளி. உங்கள் குடும்ப கடை பாண்டி ராம் சில்க்ஸ். தூய்மையான தங்கம் போன்ற உறவுகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை. ஸ்ரீ ராமானுஜர் இன்டெலெக்ட் சர்வீசஸ், 33A அம்பலத்தடையார் மடம் ஸ்ட்ரீட், ஹெரிடேஜ் டவுன், புதுச்சேரி 605001. Susan's exclusive women's and kids clothing store, number 236, நேரு வீதி, புதுச்சேரி. பர்த்டே கிஃப்ட்னாலே ஃபியோனா கிட்ஸ் தானே. Fiona Kids, number 5658 MG Road, opposite to Ambal Xerox, புதுச்சேரி. மற்றும் number 5B வில்லியனூர் மெயின் ரோட், IG Square near Nella Sweets, புதுச்சேரி. நம்பர் 2 ஹவுசிங் போர்ட் காலனி, ஸ்டேட் பேங்க் எதிரில், ஆரியாங்குப்பம், புதுச்சேரி 7. தொடர்புக்கு 9442704461, மேலும் 041326022222. என்றென்றும் அழகு ஸ்ரீவி என்னும் அழகு. உங்கள் விஜயலட்சுமி நகை மாளிகை இப்பொழுது ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ், 9799 காமராஜ் சாலை, வள்ளலார் சாலை சந்திப்பில், புதுச்சேரி. மாருதி சீனியர் செகண்டரி ஸ்கூல் CBSE, மாருதி நகர், கருவடிக்குப்பம், லாஸ்பேட், புதுச்சேரி 8. கால் 0413219998. மொபைல். நமக்கு நாமே விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமுதாயத்தை பாதுகாக்கும். சமுதாயமே மாற்றத்தை உருவாக்கும். சமுதாயமே மாற்றத்தை உருவாக்கும். சமுதாயமே மாற்றத்தை உருவாக்கும். The best place, போத்தீஸ். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் போத்தீஸுடன். போத்தீஸ் கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஃபேமிலியோட கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓகே, இந்த ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். தங்களுக்கான மனையை அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. புதுவையின் ஒரே அங்கீகாரம் பெற்ற டீலர் VK என்டர்பிரைசஸ், தையல் மிஷின் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், கடலூர் மெயின் ரோடு, பைபாஸ் ரோடு, நியர் சிக்னல், அரியாங்குப்பம். கான்டாக்ட் 9782533028. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை உண்டு. மிக தரமா சாகர் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்ல கிடைக்குது. உங்கள் பழைய வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்யவும் உடனே உங்கள் அருகாமையில் உள்ள எங்கள் ஷோரூமை அணுகுங்கள். Evergreen Store, number 13A, சென்னையன் பெட் மெயின் ரோட், தென்றல் நகர், புதுச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எவர்கிரீன் ஸ்டோரின் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஸ்ரீ அரவிந்த் ஃபர்னிச்சர்ஸ், ஸ்ரீ அரவிந்த் ஃபர்னிச்சர் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஃபோம்ஸ், நம்பர் 999F, 100 feet ECR ரோட், பாக்குமுடியான் பெட், புதுச்சேரி 8. செல் 9843555579. ஹை ஃபேஷனின் மெகா கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டம். ஹை ஃபேஷன், நெருவீதி, அங்காளம்மன் கோவில் அருகில், புதுச்சேரி. புத்தாண்டை கொண்டாட புதுவை வந்த உத்தரப்பிரதேச IT ஊழியர் நண்பர்களுடன் கடலில் குளிக்கும் போது அடித்து செல்லப்பட்ட நிலையில் உடல் இன்று கரை ஒதுங்கியது.
உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவை சேர்ந்தவர் தீபக். 22 வயதான இவர் பெங்களூரில் தனியார் ஐடி கம்பெனியில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். புத்தாண்டு கொண்டாடுவதற்காக நண்பர்கள் 6 பேருடன் புதுச்சேரி வந்தவர்கள் அங்கு அறை எடுத்து தங்கியுள்ளனர். மேலும் கடலில் குளிக்க ஆசைப்பட்ட தீபக் உள்ளிட்ட 7 பேரும் கோட்டக்குப்பத்தை அடுத்த பொம்மையார்பாளையம் அருகே உள்ள சூர்யா பீச்சில் குளித்தனர். அப்போது ராட்சத அலை தீபக்கை கடலுக்குள் இழுத்து சென்றது. இதனை பார்த்து அவரது நண்பர்கள் அவரை காப்பாற்ற முயற்சித்தும் முடியவில்லை. இந்த நிலையில் ஐடி ஊழியரின் உடல் இன்று காலை கரை ஒதுங்கியது. இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராகுல் காந்தியின் தேச ஒற்றுமை பாத யாத்திரையில் 108 நாள் பங்கேற்று மீண்டும் பங்கேற்க டெல்லி சென்ற சேவா தள மாநில தலைவிக்கு ராகுல் பேரவை சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் தேச ஒற்றுமை பாத யாத்திரையில் புதுச்சேரியில் இருந்து ஒரே நபராக சேவாதள மாநில தலைவி பெரியநாயகி பங்கேற்றார். தொடர்ச்சியாக 108 நாட்கள் பங்கேற்ற பெரியநாயகி புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி திரும்பினார். வரும் 3ஆம் தேதி மீண்டும் டெல்லியில் தொடங்க உள்ள பாத யாத்திரையில் பங்கேற்க உள்ளார். இந்த நிலையில் அவரை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர். சேகர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் திரு வெங்கடம் முன்னிலையில் வழியனுப்பு விழா நடைபெற்றது. அதில் அவருக்கு தேவையான நிதி உதவி மற்றும் பொருளுதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசம்மாள், காங்கிரஸ் நிர்வாகி பிரபு, ஓவியர் ராஜேஷ், சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புத்தாண்டை கொண்டாட புதுவை வந்த சென்னை தம்பதியினரின் 6 வயது குழந்தை நீச்சல் குளத்தில் விழுந்து இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை செங்குன்றம் பகுதியை சேர்ந்தவர் பரந்தாமன். சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவரது குடும்பம் உள்ளிட்ட இவரது நண்பர்கள், குடும்பத்தினர் புத்தாண்டு கொண்டாடுவதற்காக புதுவை அருகே உள்ள பூத்துறையில் உள்ள தனியார் ரெசார்ட்டிற்கு நேற்று வந்துள்ளனர். அங்கு தங்கியவர்கள் சந்தோஷமாக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நேற்றிரவு பரந்தாமனின் 6 வயது பெண் குழந்தை சஹானா அங்கிருந்த நீச்சல் குளத்தில் தவறி விழுந்தது. எதிர்பாராமல் நீச்சல் குளத்தில் விழுந்த சஹானாவை பார்த்த பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்த உடனடியாக வாகனம் மூலம் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு 6 வயது பெண் குழந்தை சஹானா இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் புத்தாண்டையொட்டி பொதுமக்கள் சிறப்பு தரிசனம் செய்ய கோவில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை 3 மணிக்கு கோபூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து சன்னதிகளிலும் விஸ்வரூபம் கண்டருளப்பட்டது. தொடர்ந்து ராமர் பாதுகைக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட விசேஷ திரவியங்களால் திருமஞ்சனம் நடந்தது. காலை 10 மணிக்கு பாலாம்பாளின் வயலின் கச்சேரி நடந்தது. சென்னையை சேர்ந்த ஒரு பக்தரின் வேண்டுகோளுக்கு இணங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு விசேஷ அலங்கார பஞ்சமுக ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 2023ஆம் ஆண்டு புத்தாண்டினையொட்டி 2023 கிலோவில் பூந்தி தயாரிக்கப்பட்டு லட்டு பிரசாதமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கல்வே பங்களா அருள்மிகு துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ செம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கடந்த 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். உலகின் மிகப்பெரிய குடியிருப்பு ராஜவம்சத்தினர் வசிக்கும் அரண்மனையை பற்றிய செய்தி தொகுப்பை பார்ப்போம்.
நம் எல்லோருக்குமே தெரிந்த உலகின் மிகப்பெரிய குடியிருப்பு ராஜ குடும்பத்தினர் வசிக்கும் லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனைதான். ஆனால் அதுவல்ல உண்மை. 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய மன்னரால் கட்டி முடிக்கப்பட்ட வதோதராவில் அமைந்துள்ள லக்ஷ்மி விலாஸ் அரண்மனைதான் உலகின் மிகப்பெரிய குடியிருப்பாகும். இது லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனை விடவும் 4 மடங்கு பெரியது. நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. இவ்வளவு பெரிய பெருமை மறைக்கப்பட்டது ஏன்? இந்தியர்களாகிய நமக்கும் கூட எப்படி இது பற்றி தெரியாமல் போனது என்பது குறித்து பார்ப்போம். லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை இந்தியாவின் மிக கம்பீரமான கட்டிடங்களில் ஒன்று. மகாராஜா 3ஆம் சாயாஜிராவ் கெய்வாட்டின் தனிப்பட்ட இல்லமாக லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை 1890 கட்டப்பட்டது. இன்றைய அமெரிக்க டாலரின் மதிப்பில் 3.2 பில்லியன் இதனை கட்டி முடிக்க ஆன செலவாகும். இதனை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 12 ஆன நிலையில் சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த அரண்மனை வதோதராவின் அரச குடும்பமான கேக்வாட்களின் இல்லமாக இன்றளவும் செயல்படுகிறது. இந்த அரண்மனைதான் உலகின் மிகப்பெரிய தனி குடியிருப்பாக இருந்தது. அந்த காலத்து அதிநவீன வசதிகளான லிஃப்ட், மின்சாரம், டெலிபோன் ஆகிய அம்சங்கள் யாவும் இந்த அரண்மனையில் இருந்ததாம். அவையெல்லாம் அந்த காலத்தில் மிகவும் உயரிய அம்சங்களாகும். அதோடு மட்டுமல்லாமல் ராஜா தன் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று ஒரு சின்ன ரயில்வே பாதையையும் அமைத்துள்ளார். ஆடம்பர அறைகள், நீச்சல் குளம், அரங்குகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் போன்ற பல அதிநவீன வசதிகள் கொண்டு இந்த அரண்மனை கட்டப்பட்டது. லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை அதன் வளாகத்தில் LVP விருந்துகள் மற்றும் மாநாடுகள், மோதி பார்க் அரண்மனை மற்றும் மகாராஜா ஃபதேசிங் அருங்காட்சியக கட்டிடம் உள்ளிட்ட பல கட்டிடங்களை உள்ளடக்கியது. அருங்காட்சியக கட்டிடம் முக்கியமாக மகாராஜாவின் குழந்தைகளுக்கான பள்ளியாக கட்டப்பட்டது. இன்று இது ராஜா ரவிவர்மாவின் அசாதாரண ஓவியங்கள் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட பல்வேறு கலைப்பொருட்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கோல்ஃப் மைதானம், நீச்சல் குளம், கிளப் ஹவுஸ், ஜிம் மற்றும் மோதி பார்க் கிரிக்கெட் மைதானம், புகழ்பெற்ற அருங்காட்சியகம் மற்றும் பரோடா கிரிக்கெட் சங்கத்தின் தற்போதைய அலுவலகம் ஆகியவை அரண்மனையின் ஒரு பகுதியாகும். மோதி பார்க் அரண்மனை, மகர்புரா அரண்மனை, பிரதாப் விலாஸ் அரண்மனை மற்றும் மகாராஜா ஃபதேசிங் மியூசியம் கட்டிடம் போன்ற ஏராளமான கட்டிடங்களை கொண்ட இது இதுவரை கட்டப்பட்ட மிகப்பெரிய அரண்மனைகளில் ஒன்றாகும். இந்தோ சரசெனிக் பாணியில் உருவாக்கப்பட்ட இந்த அரண்மனை இந்து, முகலாய மற்றும் கோதி கட்டிடக்கலை வடிவங்களில் இருந்து குவிமாடங்கள், மின் ரேட்டுகள் மற்றும் வளைவுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு அற்புத படைப்பாக எழுப்பப்பட்டது. இந்த கட்டிடத்தை கட்டிய தலைமை கட்டிடர் கலைஞரான மேஜர் சார்ல்ஸ் மாண்ட் இந்த கட்டிடம் முடிக்கும் முன்னரே தற்கொலை செய்து கொண்டார். இவ்வளவு பெரிய பொருட்செலவில் இப்படி ஒரு பிரம்மாண்ட கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கிறோமே, இது இடிந்து விட்டால் நம்மை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் இருந்த பின்னர் மகாராஜா வேறு சில நபர்களை வைத்து அரண்மனையை கட்டியுள்ளார். ஆனால் மேஜர் சார்ல்ஸ் மாண்ட் தவறு செய்து விட்டார். கட்டி முடிக்கப்பட்ட 132 ஆண்டுகளுக்கு பின்னரும் அரண்மனை மிக கம்பீரமாக நிற்கிறது. லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை குடிமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் ஈர்க்கக்கூடிய அழகியல் சிறப்பம்களில் ஒன்றாகும். குஜராத் வதோதராவின் ஜேஎன் மார்க்கில் அமைந்துள்ள லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலா பயணிகளின் வருகைக்காக திறந்து இருக்கிறது. திங்கட்கிழமை தவிர வாரத்தின் எல்லா நாட்களிலும் இங்கு சென்று சுற்றி பார்த்து இதனை கண்டு ரசித்து வியப்படையலாம். டெல்லியில் புத்தாண்டு தினத்தன்று ஏற்பட்ட நிலநடுக்கம் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியில் புத்தாண்டு தினத்தன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. டெல்லி மட்டுமின்றி இந்தியாவின் பல பகுதிகளில் நிலநடுக்கம் சமீப காலங்களில் அதிகரித்துள்ளது. உலகெங்கும் நேற்று இரவு புத்தாண்டு கொண்டாடப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளாக கொரோனா பரவல் காரணமாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பெரிய அளவில் இல்லாமல் இருந்தது. பொதுமக்கள் அனைவரும் வீடுகளிலேயே முடங்கியிருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு பெரும்பாலான இடங்களில் கொரோனா கட்டுக்குள் வந்துவிட்டதால் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியது. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மிகவும் சிறப்பாகவே இருந்தது. இந்த சூழலில்
நிலையில்தான் தலைநகர் டெல்லியே புத்தாண்டு அன்று அதிர்ந்து போய்விட்டது. புத்தாண்டு தினத்தன்று டெல்லியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவாகியுள்ளது. புத்தாண்டை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருந்த நிலையில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. கடந்த சில மாதங்களில் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக சிறிய அளவில் நிலநடுக்கம் ஏற்படுவதாக நாம் செய்திகளை படித்திருப்போம். சமீப காலங்களில் இந்தியாவில் அதிக நிலநடுக்கம் ஏற்படுகிறதா, இதனால் நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்பது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஜப்பான் நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் தன்னை உண்மையான ஓநாய் போல மாற்றிக்கொள்ள 18 லட்சம் ரூபாய் செலவில் உடை வாங்கியது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. டோக்கியோ ஜப்பான் நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் தன்னை உண்மையான ஓநாயை போல மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று லட்சக்கணக்கான பணம் செலவு செய்து ஒரு ஸ்பெஷல் உடையை வாங்கியிருக்கிறார். சிறு வயதிலிருந்து விலங்குகள் மீது அளப்பரிய ஆர்வம் கொண்டிருக்கும் இந்த நபர் ஏராளமான காட்டு விலங்குகளிடம் நெருங்கி பழகியுள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த விலங்குகளில் ஒன்றாக தானும் மாறிவிட்டால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்திருக்கிறார். அப்படி வந்த யோசனைதான் ஓநாய் உடை. இவருக்கு காட்டு விலங்குகளிலேயே மிகவும் பிடித்தது ஓநாய் தானாம். எனவேதான் ஓநாய் போன்ற உடையை அணிய வேண்டும் என்று யோசித்திருக்கிறார். ஆனால் என்னதான் ஓநாய் போன்று வேடமிட்டாலும் அவருக்கு இந்த உடைகள் திருப்தியை கொடுக்கவில்லை. எனவே சரியான உடையை தேர்ந்தெடுக்க முயன்றிருக்கிறார். அப்படி அவர் தேடிக்கொண்டிருக்கும் போது கிடைத்த நிறுவனம் தான் செப்பெட். இந்த நிறுவனத்தில் என்ன வித்தியாசம் என்றால், இது போன்ற ஸ்பெஷலான உடையை தயாரித்து கொடுப்பதையே செப்பெட் நிறுவனம் முழுநேர பணியாக செய்து வருகிறது என்பதுதான். எனவே இவருக்கு ஏற்ப ஒரு சிறப்பான உடையை தயாரிக்க களத்தில் இறங்கி இருக்கிறது செப்பெட் நிறுவனம். இதன் விலை இந்திய மதிப்பில் சுமார் 18,50,000 ஆகும். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதல் T20 போட்டி வரும் 3ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டி வரும் 3ஆம் தேதி மும்பையில் தொடங்குகிறது. இதற்காக இந்திய அணி வீரர்கள் மும்பையில் முகாமிட்டு பயிற்சி செய்து வருகின்றனர். T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி தோல்வியை தழுவியதை அடுத்து சீனியர் வீரர்களுக்கு T20 கிரிக்கெட்டில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் முற்றிலும் இளம் வீரர்களை வைத்து ஹர்திக் பாண்டியா தலைமையில் இந்திய அணி களமிறங்குகிறது. இதில் சூரியகுமார் யாதவ் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தொடரில் கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய 4 வீரர்கள் குறித்து தற்போது காணலாம். அண்டர் 19 கிரிக்கெட்டில் வேகமாக பந்து வீசி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து சிவம் மவி பிறகு காயம் காரணமாக பல்வேறு தொடர்களில் விளையாடாமல் இருந்தார். எனினும் தற்போது முழு உடல் தகுதியை எட்டிய சிவம் மவி சையது முஸ்தாக் அலி தொடரில் 7 போட்டிகளில் விளையாடி 10 விக்கெட்களை வீழ்த்தினார். இதன் மூலம் IPL மினி ஏலத்தில் குஜராத் அணி அவரை 6 கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுத்தது. புவனேஸ்வர் குமார், பும்ரா ஆகியோர் இல்லாத நிலையில் சிவம் மவிக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வழக்கமான உற்சாகத்துடன் புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டம். பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் பாரடைஸ் பீச்சுக்கு செல்ல அனுமதி மறுப்பு. ஆத்திரம் அடைந்த பயணிகள் பேனர்களை கிழித்து ரகளை. புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை. 3 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம். காலதாமதமாக பால் வழங்கப்படுவதால் பொதுமக்களுக்கு பால் விநியோகம் நிறுத்தம். முகவர்கள் பாண்லே தலைமை அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.